இன்றைக்கு இந்தியாவுடைய 5th நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருக்கிறவர் ஒரு நாட்கள்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தாருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இந்தியாவுடைய பெஸ்ட் ஸ்பை, ஜேம்ஸ் பாண்ட் ஆஃப் இந்தியா, அஜித் தோவல். The name should ring a bell for you. ரீசெண்டா அவரை குறிச்சு ஒரு படம் கூட துரந்தர்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. இந்த மனிதர் என்ன செய்தாருன்னா 7 years he sat begging for alms. ஒரு பிச்சைக்காரனா ஒரு லேபுக்கு வெளியே உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு அந்த லேப்ல இருக்கிறவங்க வெளியே போகும்போது அவங்க முடி வெட்டுற கடையில போய் அவங்க முடிய கலெக்ட் பண்ணி அந்த முடியில இருக்கிற ரேடியேஷன் லெவல்ஸை வச்சு பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை சீக்ரெட்டா வச்சிருந்ததை இந்தியாவுக்கு ரிவீல் பண்ணார். அதனால அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் 15 years டிலே ஆச்சு. காரணம் அஜித் தோவல். இந்தியாவில் இன்னைக்கு அவருக்கு 3 consecutive terms he rolls the rank as the national security advisor. ரீசெண்டா நடந்த பல இந்தியா US ட்ரேட் டீல்ல அஜித் தோவலுடைய பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்ல he is meeting with the top directors and he speaks about the security of our space research program. இவ்வளவு பொறுப்பையும் இவர் இன்றைக்கு கிடைப்பதற்கு, இதில் இருப்பதற்கு காரணம், ஒரு நாள் தன்னை தாழ்த்தி ஒரு பிச்சைக்காரனை போல வேடமிட்டு தன் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு பாகிஸ்தான்ல போய் தன் தேசத்துக்காக, நம்முடைய இந்திய தேசத்துக்காக sacrifice himself. அவர் படிச்ச பெரிய பெரிய பட்டங்களை குறித்து யோசிக்கல, குடும்பத்தை குறித்து யோசிக்கல, எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை நான் சரியா செய்யணும்னு சொல்லி தன்னை தாழ்த்தினார். அவருடைய பிரயாசம் அந்த 7 years ஒரு பிச்சைக்காரனை போல இருந்த அந்த பிரயாசத்தை இந்தியா கவர்மெண்ட் ஹானர் பண்ணாம உடலையே. he is a cabinet minister, national security advisor. இன்னைக்கு he is sitting in the top dealings அமெரிக்காவில். எப்போல்லாம் அந்த பிரசிடென்ட்டை பார்க்கறாரோ, மற்றவங்களை பார்க்கறாரோ, he is one of the important person who sits along with our prime minister Modi. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட உங்களையும் விசேஷமானவராய் பார்க்கிறார். நீங்கள் அவருக்காகப்பட்ட பிரயாசங்களை அவர் மறந்து விடவே மாட்டார். ஜனங்கள்கிட்ட பேசணும், காலியான படகு இருக்குது, பேதுருவே படகு எடுத்து வான்றாரு, அதுல நின்று பேசுறாரு. முடிச்ச உடனே ஆழத்துக்குள்ள போலாம் கூட்டிட்டு போய் திரளான மீன்களை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருக்காக நீங்க எதை செய்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் அதனுடைய பிரயாசத்தினுடைய பலனை பன்மடங்கா திருப்பி தருவார். ஒரு ஏழை விதவை தண்ட இருக்கிற ஒரே அடையை சாப்பிட்டு தானும் தன் மகனும் சாகலான்னு நினைக்கும் போது ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்னாரு, இம்மா எனக்கு கொடு. அவள் கொடுத்தாள். கொடுத்த உடனேயே அவருடைய வீட்டுல இருக்கிற அந்த மாவு குறையவே இல்லையா, எண்ணெய் இருக்கிற கலசத்துல எண்ணெய் குறையவே இல்லை. காரணம், அவள் கடவுளுக்காக என்ன செய்தா, தேவனுக்காக, அந்த தீர்க்கதரிசியை உயிரோட காப்பாற்றுவதற்காக அவள் செய்த அந்த தியாகத்தை பரலோகம் பார்த்திருக்கிறது. நீங்களும் கூட உங்க குடும்பத்துக்காக, உங்க ஆபீஸ்க்காக எவ்வளோ தியாகம் பண்ணிருக்கலாம். ஆனா யாருமே என்னை ரெக்கக்னைஸ் பண்ணல, யாருமே எனக்கு ஹானர் பண்ணல அப்படின்னு நீங்க யோசிறாதீங்க. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ஊழியம் செய்த போது 3.5 ஆண்டுகள் அவரை நிராகரித்தவர்கள் ஏராளமானவர்கள். சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்லி வியாதிகளை சுகமாக்கின அதே எருசலேம்ல அவரை சிலுவையிலே அறைய துணிந்தார்கள். இன்னைக்கு ஒருவேளை நீங்க தாழ்த்தப்படலாம், ஆனா தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். He is not unjust. வேதம் இப்படியாக சொல்கிறது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, ராஜ்யத்திற்காக நீங்க செய்த பிரயாசத்தை அவர் மறக்கவே மாட்டார். சில வருடங்களுக்கு முன்பாக அப்படி விதைத்த ஒரு தாயுடைய பிள்ளைகள் இன்னைக்கு வெளி தேசத்திலே ஆண்டவர் செட்டில் பண்ணியிருக்கிறாரு, அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் பிரயாசத்தை ஆண்டவர் பார்ப்பார். நீங்க என்ன காரியத்தை உங்க ஆபீஸ்ல, உங்க குடும்பத்துல ரெக்கக்னிஷன் இல்லாம இருந்தீங்கனாலும் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ற ஒருவர் இருக்கிறார். அவர் நிச்சயமா உங்களை கனம் பண்ணுவார், ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். He will not forget you. He will surely bless you. God bless you. Have a wonderful day.